பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கூடின. கருப்பு உடையில் மிக அருமையாக எல்லோரும் வந்திருந்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இதயமாக வழங்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாள் 365 நாள் ஆகியது. இந்த 365 நாள் என்பது கேப்டன் விஜயகாந்த் அலுவலகத்தில் தினமும் சாப்பாடு, தினம் அன்னதானம் வழங்கப்பட்டது. வெயில் மழை என்று பாராமல் தினம் நடைபெற்ற அந்த ஆலயத்தில் 28 அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் இறுதி ஊர்வலம் போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்தும் வகையில் அனுமதி கேட்டார்கள். காவல்துறைகள் அனுமதிக்கவில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல தைரியமாக அந்த கை ரெண்டையும் தூக்கி ஒசத்தி அந்த கயிறு அப்படியே வலிச்சு தூர எழுதிட்டார். கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு தைரியமாக ஒரு களத்தில் இறங்கிறாரோ அதுபோலவே சண்முக பாண்டியன் அவர்கள் தைரியமாக களத்தில் இறங்கி கேப்டன் விஜயகாந்தை போலவே மிக அற்புதமாக அந்த மௌனாஞ்சலி மிக அற்புதமாக நடைபெற்றது. இருந்தாலும் காவல்துறை பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பாதுகாப்பில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் செய்த அந்த வீரச் செயலை நினைக்கும் போது இரத்தத்தின் இரத்தம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலதான் இன்று நாம் நினைக்க முடிகிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு வாழ்ந்தாலோ அதுபோல் ஒரு சகாப்தம் என்று அவர் பையங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் அவர்களை பார்க்கும்போது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல தான் அந்த ஊர்வலம் என்று பார்க்கும்போது கேப்டன் மறைந்த போது எப்படி கோயம்பேடு அருகே எல்லாமே லாக் ஆச்சோ அதுபோல் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திக்குமுக்கு செய்தது சென்னை அருகே கோயம்பேடு ஆலயத்தில் கேப்டன் விஜயகாந்த் நினைவகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு சிங்கம் போல இருந்தாலும் சண்முக பாண்டியனும் அது ரத்தம் போலவே அப்படியே இருக்கிறாரு. கேப்டன் புகழ் வாழ்க.